ட்ரிக்னோமெட்ரியில நம்ம இன்னைக்கு கிளாஸ் 8 பார்க்க போறோம். அதுக்கு முன்னால, அதாவது இந்த கிளாஸோட கண்டென்ட் படிக்கிறதுக்கு முன்னால சில ரீகால் பண்ணிட்டு போலாம். என்ன சார் ரீகால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் பத்தி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த படத்தை யூஸ் பண்ணிட்டு நீங்க ஈஸியா வந்து சைன் தீட்டா அண்ட் கொசிகன் தீட்டாவோட மதிப்பை கண்டுபிடிக்க முடியும் தம்பின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த படத்துல எனக்கு பதில் சொல்லுங்கப்பா. சைன் 30 டிகிரியோட மதிப்பு எவ்வளவு ஞாபகம் இருக்கா? பார்க்கிறது சொல்ல முடியுமா? 1/2. வெரி குட். படத்தை பார்த்து ஈஸியா சொல்லிடலாம்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சைன் 135 டிகிரியோட மதிப்பு 1/√2. சைன் 150 டிகிரியோட மதிப்பு 1/2. சரி. இப்ப என்னோட கேள்வி, இந்த படத்தை யூஸ் பண்ணி இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். சைன் தீட்டா சமம் 1/2 அப்படின்னு சொன்னால் தீட்டாங்கிற இடத்துல என்ன டிகிரி வரலாம்? 30 டிகிரி, 150 டிகிரி. 30ம் வரலாம், 150ம் வரலாம், 390ம் வரலாம். இந்த 30 அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல, அத 390ன்னு சொன்னாலும் அதே இடம் தான். ரெண்டு ஒண்ணுதான். ஒவ்வொரு டிகிரியோட 360 கூட்டினா திரும்ப அதே இடத்துக்கு தான் வந்து நிற்போம். சோ கோணம் கொடுத்து நம்பர் கேட்டா இந்த படத்தை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். ஆனா நம்பர் கொடுத்து கோணம் கேட்டா எதை சொல்றதுன்னு குழப்பம் வரும். அதை பத்தி தான் இந்த எக்ஸசைஸ்ல நீங்க படிக்க போறீங்க. இதுல முக்கியமான ஒரு இடம் என்ன அப்படின்னா, நான் 2 கால் பகுதியை அண்டர்லைன் பண்றேன். சைன் தீட்டாவை பொறுத்த வரைக்கும் நான் அண்டர்லைன் பண்ற இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சைன் தீட்டாவோட மதிப்பு -1ல ஆரம்பிச்சு +1 வரைக்கும் வந்திருக்கும். இந்த இடம் +1. ஸோ பொதுவா சைன் தீட்டாவோட மதிப்பே வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா -1 to +1 வரைக்கும் தான் இருக்கும் சைன் தீட்டாவோட மதிப்பு. அதுல இப்ப நான் அண்டர்லைன் பண்ண கால் பகுதிகள்ல பாத்தீங்கன்னா கரெக்டா -1ல இருந்து +1 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பருமே இந்த அண்டர்லைன் பண்ண இடத்துல வந்துடும். சோ இப்ப நம்ம அண்டர்லைன் பண்ண இந்த பகுதியை மட்டுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது ஒரு கோணத்திற்கு ஒரே ஒரு நம்பர், ஒரு நம்பருக்கு ஒரே ஒரு கோணம், அப்படி இருக்கிற இந்த பகுதியை முதன்மை மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி காஸ் தீட்டாவுக்கு போனீங்கன்னா, காஸ் தீட்டால காஸ் 45 டிகிரி எவ்வளவுப்பா? 1/√2. 1/√2. காஸ் 315 டிகிரி 1/√2. இப்ப காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/√2ன்னு சொன்னால் தீட்டாவுக்கு பதிலா என்ன ஆங்கிள் சொல்லலாம்? 45 டிகிரி. 45ம் சொல்லலாம், 315 சொன்னாலும் கரெக்ட் தானே? இப்ப எதை சொல்றது அப்படின்னு பார்த்தா, எப்படி சைன் தீட்டாவுக்கு 2 இடத்த அண்டர்லைன் பண்ணி காமிச்சனோ அதே மாதிரி காஸ் தீட்டா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2 கால் பகுதி அண்டர்லைன் பண்றேன். ஆனா இப்ப வேற மாதிரி இருக்கும். இந்த இடத்துக்குள்ள பாத்தீங்கன்னா காஸ் தீட்டாவோட மதிப்பு -1ல இருந்து +1 வரைக்கும் இருக்கும். பாருங்க, கரெக்டா இந்த இடத்துல -1, இந்த இடத்துல +1. காஸ் தீட்டாவோட மதிப்பு -1 to +1 தான் இருக்கும். நான் அண்டர்லைன் பண்ண பகுதியில் இருக்கிற கோணத்தை மட்டுமே சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு முதன்மை மதிப்பு, இங்கிலீஷ்ல பிரின்சிபல் வேல்யூ. இதே மாதிரி tan தீட்டாவுக்கு போனீங்கன்னா tan 30 டிகிரி எவ்வளவுப்பா? 1/√3. tan 210 டிகிரி 1/√3. இப்ப எதை சொல்றதுன்னு குழப்பம் வருமா? அப்ப tan தீட்டாவிலையும் வந்து அதே குழப்பம் வரும். நிறைய கோணத்தை ஒரே நம்பருக்கு நம்ம பதிலா சொல்லுவோம். அதனால tan தீட்டாவை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் அண்டர்லைன் பண்ற பகுதியில் இருக்கிற இடங்கள் பாத்தீங்கன்னா இதுல tan தீட்டாவோட அனைத்து மதிப்புகளுமே இந்த பகுதியில கவர் ஆயிடும். tan தீட்டாவோட மதிப்பு பாத்தீங்கன்னா -∞ ஆரம்பிச்சு +∞ வரைக்கும் போகும். இதுக்குள்ள இருக்கிற அத்தனை மதிப்புகளும் நான் அண்டர்லைன் பண்ண இடத்துல இருக்கும். நான் அண்டர்லைன் பண்ண இடத்த tan தீட்டாவோட முதன்மை மதிப்பு அப்படின்னு கூப்பிடுவோம். சோ ஒரு கோணத்திற்கு ஒரே ஒரு வேல்யூ சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு தான் முதன்மை தீர்வு, பிரின்சிபல் சொல்யூஷன்.
sin theta equal to k அப்படின்னு ஒரு நம்பர் சொன்னா அந்த கேங்கிற நம்பர் கட்டாயமா -1 to +1 ஏதாவது ஒரு நம்பரா தான் இருக்க முடியும். வேற நம்பர் வரவே வராது sin thetaவுக்கு. அதுக்கு ஒரே ஒரு கோணத்தை சொன்னீங்கன்னா அந்த கோண மதிப்பை தான் நாம என்னன்னு சொல்லுவோம்னா முதன்மை மதிப்புன்னு சொல்லுவோம். அப்படி ஒரு முதன்மை மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா theta belongs to அத -π/2 to +π/2ன்னு சொல்லுவோம். இது என்ன சார் கோணம் புதுசா இருக்கு, வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப sin தீட்டாவோட மதிப்பு சொல்லும் போதுப்பா, இதுதான் sin தீட்டாவோட படம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் எங்க அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுல பாத்தீங்கன்னா இந்த கோணத்தை -30 டிகிரி -π/6ன்னு சொல்லணும். இத -45 டிகிரின்னு சொல்லணும். இந்த 305 300ங்கிறத -60ன்னு சொல்லணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த டெக்னிக் சொல்லி கொடுத்திருக்கேன். அதாவது கோணத்தை கிளாக் டைரக்ஷன்ல குறிக்கும் போது மைனஸ்ல குறிப்போம்ல, அந்த டெக்னிக் தான் இது. 270க்கு பதிலா -π/2ன்னு சொல்லலாம். சோ இந்த கால் பகுதியில வர்ற கோணங்கள் அனைத்தையும் மைனஸ்ல தான் சொல்லணும். அதத்தான் இங்க கீழே எழுதி காமிச்சிருக்கேன். இது மைனஸ்ல இருந்து வர்றது 4ஆம் கால் பகுதி. முதன்மை தீர்வுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, sin தீட்டாவோட ஆன்சர் பிளஸ்ல வந்தா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்து ஆன்சர் சொல்லணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மைனஸ்ல வந்தா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருந்து ஆன்சர் சொல்லணும். இதுதான் sin தீட்டாவோட முதன்மை தீர்வு. ஆனா ஃபோர்த் குவாட்ரண்ட் போகும்போது பிளஸ் நம்பரா ஆங்கிள் சொல்லக்கூடாது, மைனஸ் நம்பர்ல சொல்லணும். இப்ப காஸ் தீட்டாவுக்கு போயிட்டீங்கன்னா காஸ் தீட்டாவோட முதன்மை தீர்வு நான் அண்டர்லைன் பண்ணி காமிச்ச பகுதி எதுல இருந்து எது வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0ல இருந்து 180 வரைக்கும் இருக்கும். மேல போய் பாத்தீங்கன்னா நான் காஸ் தீட்டா அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். எல்லோ கலர்ல தெரியும் கோடு. காஸ் தீட்டாவோட அனைத்து மதிப்புகளும் 0ல இருந்து 180க்குள்ள தான் கிடைக்கும். சரி, காஸ் தீட்டாவுல எல்லோல நான் அண்டர்லைன் பண்ண ஆன்சரை வச்சு பதில் சொல்லணும். பிளஸ் நம்பருக்குரிய கோணங்கள் எந்த டிகிரில இருந்து எந்த டிகிரி வரைக்கும் இருக்கு? நான் அண்டர்லைன் கோடு போட்டு காமிச்ச இடத்துல டிகிரி என்ன இருக்கு, பிளஸ்க்குரிய டிகிரி என்ன இருக்கு? 0 to 180. ஓகே, நல்லா கவனிச்சு பாருங்க. 0 to 90ல தான் பிளஸ் ஆன்சர் வரும். 90 டிகிரியை தாண்டிட்டீங்கனாலே ஆன்சர் மைனஸ்ல இருக்கும். நான் இப்ப ஒரு ஏரோ மார்க் போட்டு காட்டுறேன்ல, அங்க பாருங்க என்ன சிம்பிள் போட்டு காமிச்சிருக்கேன். மைனஸ் தானே போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ காஸ் தீட்டாவை பொறுத்த வரைக்கும்பா உங்களுக்கு ஆன்சர் பிளஸ்ல வந்தா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், மைனஸ்ல வந்தா செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்து பதில் சொல்லணும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். tan தீட்டா கிட்டத்தட்ட அப்படியே யாரோட ஜெராக்ஸ் காப்பின்னு பாத்தீங்கன்னா sin தீட்டாவோட ஜெராக்ஸ் காப்பி தான். tan தீட்டாவோட மதிப்பு -π/2ல இருந்து +π/2 வரைக்கும் இருக்கும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா tan தீட்டாவோட ஆன்சர்ல இன்ஃபினிட்டியை சேர்த்த மாட்டோம். ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் -π/2 to +π/2 சொல்லணும். இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டியில கோடு போடக்கூடாது. அதாவது tan தீட்டால வரக்கூடிய இந்த நம்பர் எந்த நம்பர் வேணா இருக்கலாம், இன்ஃபினிட்டி கூட வரும். இன்ஃபினிட்டி வந்தா 90 டிகிரின்னு நம்ம பதில் சொல்லுவோம். சரியா? ரைட். இப்ப இதுல பாத்தீங்கன்னா tan தீட்டாவுக்கு பேசிட்டு இருக்கேன். பிளஸ்ல வந்தா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்து பதில் எழுதணும். மைனஸ்ல வந்தா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருந்து பதில் எழுதணும். ஆனா ஃபோர்த் குவாட்ரண்ட் நீங்க எழுதும் போது tan தீட்டாவோட படத்தை போய் பாத்தீங்கன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இந்த டிகிரிய -30னும் இத -45னும் இத -60னும் இத -90ன்னு தான் பதில் சொல்லணும். இவ்வளவுதான்டா குட்டி. முதன்மை தீர்வுனா ஒரு நம்பருக்கு ஒரே ஒரு ஆங்கிளை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு முதன்மை தீர்வு. ஆனா இந்த படத்துல இருந்தே நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். இப்ப sin தீட்டா படமே எடுத்துக்குவோமே, sin தீட்டால 1/√2ங்கிற மதிப்பு எந்தெந்த டிகிரிக்கெல்லாம் வரும், எந்தெந்த இடத்துல எல்லாம் 1/√2 இருக்கு? 45 டிகிரி, 45 டிகிரில இருக்கு, 135ல இருக்கு, அப்புறம் 225 இருக்குங்க சார். 225ல இருக்கிறது யாரு? -1/√2.
கரெக்டா? சரி சார். ஓகேவா? 225யோ 315யோ சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களாம் மைனஸ் மதிப்பு. 45லயும் 135ல மட்டும்தான் 1/√2 இருக்கு. ஆனா 45 டிகிரிக்கு அந்த ஒரு பேர் மட்டுமே சொந்தம் கிடையாது. இன்னொரு பேர் கூட சொல்லலாம். என்ன சொல்லலாம் 45க்கு பதிலா? 5/4. இல்லடா குட்டி, 405ன்னு கூட சொல்லலாம். எப்படி 405 நான் சொல்லியிருப்பேன்? ஏதாவது கெஸ்ஸிங் இருக்கா? 360 பிளஸ் பண்ணிருக்கீங்க. எந்த ஒரு கோணத்தோடையும் 360 ஆட் பண்ணினா திரும்ப அதே கோணத்தை தான் மீன் பண்ணும். அப்ப 465 765ன்னு கூட சொல்லலாம். எல்லாமே 45 டிகிரி தான். அப்ப ஒரு கோணத்தை திரும்ப 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 பேரை மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். எந்த மதிப்பை சொல்லணும் அப்படின்னு தான் இந்த பயிற்சியில படிக்க போறீங்க. நீங்க ஒரே ஒரு வேல்யூவை பத்தி பேசுனீங்கன்னா அது முதன்மை தீர்வு. அதுவே எந்த மதிப்பு வேணா சொல்லலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு பொது தீர்வு. சைன் தீட்டாவுக்கு ஒரு நம்பரை வந்து நம்ம மதிப்பா கொடுக்கிறோம். அதனோட பொது தீர்வுங்கிறத எப்படி எழுதணும்? இந்த நம்பருக்குரிய முதன்மை தீர்வை ஆல்பான்னு எடுத்துக்கலாம். இந்த ஆல்பா யாருன்னா முதன்மை தீர்வு. ஒரே ஒரு ஆன்சர் சொல்றோம்ல அவன். அந்த ஒரே ஒரு தீர்வை பொது தீர்வுனா நிறைய ஆன்சர் வர்ற மாதிரி மாத்தி எழுதுறது. சைன் தீட்டால பொது தீர்வு அப்படிங்கிற ஒன்றை எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீட்டா ஈக்குவல் டு, இந்த கணக்குக்கு சரியான தீட்டாவுக்கான பதில் என்ன எழுதணும் அப்படின்னா, என் பை நம்மளே சேர்த்திக்கணும், பிளஸ் -1 the whole power n ஆல்பா மட்டும் போட்டு இதுல n பிலாங்ஸ் டு இன்டிஜர்ஸ்னு எழுதணும். குட்டி, இந்த ஆல்பாங்கிறவனை பத்தி தான் போன இந்த கான்செப்ட்ல நான் சொன்னேன். ஆல்பானா முதன்மை தீர்வு. அந்த ஆல்பா கூட இப்ப நான் பிங்க் கலர்ல எழுதி காமிச்சிருக்கேன்ல இந்த ஸ்டெப், இந்த ஸ்டெப் அதாவது ஆல்பா மட்டும் இல்லாம n பை பிளஸ் -1 the whole power n ஆல்பான்னு எழுதுனா இதுக்கு பேரு பொது தீர்வு. ஏன் சார் இந்த மாதிரி எழுதுறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மேல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். ஒரு 360 கூட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆன்சர் அதே இடம் வரும்பான்னு சொன்னேன். 360 கழிச்சிங்கனாலும் அதே இடம் தான் வரும். அந்த கூட்டல் கழித்தலோட அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அந்த பிங்க் கலர். இதே மாதிரி சைன் தீட்டா மாதிரியே காஸ் தீட்டா எடுத்துட்டீங்கன்னா, காஸ் தீட்டாவை காஸ் ஆல்பான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆன்சரை ஆல்பான்னு எழுதினோம்னா இந்த ஆல்பா யாரா இருப்பாங்க? இப்பதானே சொன்னேன் ஆல்பா யாரு? தம்பி மேல எழுதியே வச்சிருக்கேன்டா. ஆல்பான்னா யாரை கண்டுபிடிக்கணும்? முதன்மை தீர்வு. முதன்மை தீர்வு. அதுக்கு பேரு பிரின்சிபல் சொல்யூஷன். பிரின்சிபல் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு அந்த பிரின்சிபல் சொல்யூஷனை தான் நம்ம வந்து ஜெனரல் சொல்யூஷன் பொது தீர்வாக மாத்த போறோம். காஸ் தீட்டாவுக்கு எப்படி சார் மாத்தணும் அப்படின்னா, என்ன ஆல்பா வருதோ அதுக்கு முன்னால 2n பை பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கணும். இப்ப நீங்க எழுதிட்டு இருக்கிறது காஸ் தீட்டாவோட பொது தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னிக். இதே மாதிரி tan தீட்டாவுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? சேம் டெக்னிக். நான் முதல்ல tan தீட்டாவுக்கு tan ஆல்பா கண்டுபிடிக்கணும். ஆல்பானா முதன்மை தீர்வு கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிச்ச இந்த முதன்மை தீர்வை பொது தீர்வா எழுதுறதுக்கே தீட்டா எழுதணும். தீட்டா எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, n பை பிளஸ் ஆல்பா மட்டும் போடணும். இதுல n பிலாங்ஸ் டு இசட்னு எழுதணும். ஸோ இப்போ நான் எழுதி காமிச்ச இந்த டெக்னிக்கை பத்தி தான் இந்த எக்ஸசைஸ் முழுவதுமே நீங்க படிக்க போறீங்க. இதுல வந்து இந்த பொது தீர்வுன்னு ஒன்று எழுதி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதை ஜீரோவை தவிர மீதி எல்லாம் கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நீங்க பொது தீர்வு எழுதிக்கலாம். சப்போஸ் என் கோணம் வந்து 0 டிகிரியா இருந்தா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதை வந்து ஒரு ஹின்ஸா எடுத்துக்கலுமே. சைன் தீட்டா ஈக்குவல் டு ஜீரோவே வெறும் 0 கொடுத்துருக்காங்க. காஸ் தீட்டா ஈக்குவல் டு வெறும் 0 கொடுத்துருக்காங்க. tan தீட்டா ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. இது 1 மார்க்ல கேட்பாங்கப்பா. 0 கொடுத்தா என்ன பொது தீர்வு வரும் அப்படிங்கிறத பத்தி இப்ப பேசிட்டு இருக்கேன். 0 கொடுத்தோம் அப்படின்னா சைன் தீட்டா எப்பெல்லாம் 0 ஆகும்னா, சைன் தீட்டால பைங்கிற டேர்ம் வந்துருச்சுனாலே 0 தான் வரும். அதை n பைன்னு சொல்லியிருப்பேன். அது என்ன சார் n பை? 1 பை, 2 பை, 3 பை, -1 பை, -2 பை, -3 பை, பைங்கிற டேர்ம் வித் இன்டீஜர். இன்டீஜர்னா 1 2 3 பிளஸ்லயும் வரலாம் மைனஸ்லயும் வரலாம். வந்துருச்சுனாலே 0 தான் வரும். இப்ப நான் எழுதி இருக்கிறது தான் பொது தீர்வு சைன் தீட்டா ஈக்குவல் டு 0க்கு. இதுவே வந்து காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னோம்னா தீட்டா ஈக்குவல் டு 2n பிளஸ் 1 π/2. இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது 1 மார்க்ல கேட்பாங்க. இதுல எந்த ஆங்கிள் வந்தாலும் காஸ் தீட்டாவோட மதிப்பு 0வாக மட்டும்தான் இருக்கும். அடுத்தது tan தீட்டா ஈக்குவல் டு 0 நம்ம சொன்னோம்னா
தீட்டா ஈக்குவல் டு எகைன் என் பை மட்டுமே. ஸோ இப்போ எழுதுனதை பத்தி தான் இந்த எக்ஸசைஸ் முழுவதும் படிக்க போறோம். இதை தவிர வேற எதுவுமே பார்க்க மாட்டீங்க. பட் இந்த எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் 2 மார்க்கோ 3 மார்க்கோ கேட்டுறாங்க எக்ஸாம்ல. ஈவன் நம்ம ஹாஃப் இயர்லியில கூட கேட்டிருந்தாங்க. இப்ப இதுல முக்கியமா எக்ஸாம்பிள் சம்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதிகமா எக்ஸாம்பிள்ஸ் கேட்கறாங்க. எக்ஸாம்பிள் 3.42 சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்ப 3.42 இதுல நிறைய கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா sin θ ஈக்குவல் டு 1/2 கொடுத்துட்டு இதுக்கு முதன்மை தீர்வு தான் கேட்கறாங்க. முதன்மை தீர்வுனா எத்தனை ஆங்கிள் எழுதணும்? ஒரே ஒரு ஆங்கிள் தான் எழுதுவோம். sin θ ஈக்குவல் டு 1/2. அப்ப நான் என்ன பண்ணணும்? ஜஸ்ட் நான் மேல படம் எல்லாம் சொல்லி கொடுத்தேன்ல, அந்த படம் நல்லா தெரிஞ்சா இது ஒரு மேட்டரே இல்ல. sin θ இப்ப நீ என்ன தெரியுமா யோசிக்கணும்? sin θல பிளஸ் வந்தா எங்க பார்க்கணும்? நான் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன், கீழே எழுதியும் காமிச்சிருக்கேன். sin θ எல்லாத்துக்குமே பிளஸ் வந்தா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான். 1/2க்கு நேரம் எவ்வளவு டிகிரி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கப்பா. 30°. அவ்வளவுதான், பதில் முடிஞ்சு போச்சு. ஸோ இது ஈக்குவல் டு sin π/6. ஓகேவா? அப்ப நம்ம இந்த இடத்துல வந்து θ ஈக்குவல் டு π/6 சொன்னா போதும். 2 மார்க் பா இது நீங்க எழுதிட்டு இருக்கிறது. சம் முடிஞ்சுது. ரெண்டாவது கொஸ்டின் sin θ ஈக்குவல் டு -√3/2. இது எந்த கால் பகுதியில பார்க்கணும்? 4ஆம் கால் பகுதியில போய் பார்க்கணும். 4ஆம் கால் பகுதியில இருக்கும். -√3/2 எங்க இருக்குன்னு பாக்குறேன். -√3/2 இந்த இடத்துல இருக்கு. அதுக்கு நேரம் என்ன கோணம் எழுதியிருக்கேன்? என்ன இருந்ததுன்னு யாராவது பாத்தீங்களா? -π/6. -π/6 இருந்தது. sin of -π/6 அதுக்கு நேரா இருக்கிற கோணம். அப்ப θ ஈக்குவல் டு -π/6. அவ்வளவுதான் ஆன்சர். இதே வந்து மூணாவது சப்டிவிஷன் போனோம்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா கொசிகெண்ட் θ ஈக்குவல் டு -2 கேட்டிருக்காங்க. நீ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, கொசிகெண்ட் தீட்டாவை தலைகீழாக திருப்பினா அவனுக்கு பேர் sin θ. அப்ப இவனை தலைகீழா திருப்பும் போது 2 தலைகீழா திருப்பினா -1/2. அப்ப sin θல -1/2 போய் பார்க்கணும். அந்த படம் திரும்ப திரும்ப நான் காமிச்சுக்கிட்டே இருக்கேன். sin θல -1/2 அந்த படத்துல போய் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு நேரா இருக்கும் அப்படின்னா, தம்பி ஒரே நிமிஷம், அந்த போன ஆன்சர்ல இந்த இடம் -π/6 தவறா எழுதியிருக்கேன். அந்த இடம் அது 60 டிகிரினா π/6 இல்லப்பா, π/3. ஆக்சுவலி -1/2க்கு நேரா தான் -π/6 இருக்கு. சரியா? அது ஜஸ்ட் நான் தப்பா எழுதிட்டேன். ஸோ இந்த கிரீன் கலர்ல நம்ம ஆன்சர் எழுதும் போது நம்ம எழுதியிருக்க வேண்டிய ஆன்சர் பாத்தீங்கன்னா -π/3. கரெக்டா கெஸ் பண்ணினோம், ஆனா கோணத்தை நான் தப்பா எழுதியிருந்தேன். ஸோ ப்ளீஸ் மேக் அ கரெக்ஷன். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுதான் sin of -π/6. ஸோ தட் போன சம்மோட இந்த ஸ்டெப்லையும் நம்ம கரெக்ஷன் பண்ணணும். π/3 ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுல நான் கரெக்டா எழுதாம இருந்தேன். அடுத்தது இப்ப பாக்குற ஆங்கிள் தீட்டா தான் -π/6. ஓகேவா? ஃபோர்த் சப்டிவிஷன்ல cos θ ஈக்குவல் டு 1/2 கொடுத்துருக்காங்க. சப்டிவிஷன் 4 cos θ ஈக்குவல் டு 1/2. ஸோ cos θ படத்தை போய் பார்க்கணும் நம்ம. Again we are going for cos θ. cos θ படம் இருக்கு. பிளஸ்னா ஃபர்ஸ்ட் கால் பகுதி தான் பார்க்கணும். 1/2க்கு நேரம் எவ்வளவு டிகிரி இருக்குன்னு பாத்துட்டீங்களா? 1/2க்கு நேரம் என்ன டிகிரி பா இருந்தது? π/3. 60 டிகிரி. ஸோ θ ஈக்குவல் டு π/3. அவ்வளவுதான் சம் முடிஞ்சுது. இப்ப நான் எழுதுன இந்த லாஜிக் புரிஞ்சுதாப்பா? ப்ளீஸ் சொல்லுங்க, இப்ப நான் எழுதுனது புரிஞ்சுதா? இதுல முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, எந்த கால் பகுதியில ஆன்சர் பார்க்கணும். இப்ப நீங்க கண்டுபிடிச்சதுக்கு பேரு முதன்மை தீர்வு. அதுக்கான ரிசல்ட்டை தான் பார்த்துட்டு இருக்கீங்க.
சைன் தீட்டாவுக்கு பிளஸ்ல வந்தா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டும் மைனஸ்ல வந்தா ஃபோர்த் குவாட்ரண்டும் பார்க்கணும். காஸ் தீட்டாவுக்கு சொல்ல முடியுமா? பிளஸ்ல வந்தா காஸ் தீட்டாவோட பிளஸ் எந்த குவாட்ரண்ட்ல பாப்பீங்க? First quadrant. மைனஸ் வந்தா Second quadrant. ஓகே. tan தீட்டால பிளஸ் First quadrant. மைனஸ் வந்தா Fourth quadrant. அவ்வளவுதான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புரிதல். இவ்வளவுதான். இதை 2 மார்க்கா கேட்பாங்கடா குட்டி. ஜஸ்ட் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா போதும். எக்ஸாம்பிள் 3 இப்ப நான் நடத்துற சம் மாடல்ல தான் ஹாஃப் ஏலியில 2 மார்க் வந்திருந்தது. sin theta equal to minus root 3/2. sin thetaல மைனஸ் வந்ததுன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல போய் பார்க்கணும் நீங்க. ஸோ தட் sin thetaல மைனஸ் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல போய் நான் பார்க்கறேன். ஒரு முறை வேணா நான் மறுபடியும் காட்டுறேன். போய் பார்த்தோம்னா மைனஸ் ரூட் 3/2க்கு நேரா மைனஸ் 5/3 இருக்கு. அது ஏற்கனவே நம்ம கரெக்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா இது எதுக்கு சமம்னா சைன் ஆஃப் மைனஸ் 5/3க்கு சமம். ஆனா இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு ஜெனரல் சொல்யூஷன், பொது தீர்வு. அப்ப இப்ப கிடைக்கிற ஆன்சரை ஆல்பான் தான் எழுதணும். முதன்மை தீர்வை ஆல்பான்னு எடுத்துக்கணும். அப்ப பொது தீர்வுக்கான ஃபார்முலாவை நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். சைன் தீட்டால பொது தீர்வு தீட்டா எழுதுறதுக்கான ஃபார்முலா மேல எழுதி காமிச்சிருக்கேன் நான். தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டாவுக்கு n பை பிளஸ் -1 த ஹோல் பவர் n ஆல்பா n பிலாங்ஸ் டு இசட்னு போடணும். இதுதான் ஃபார்முலா. இதுல நீங்க ஜஸ்ட் கண்டுபிடிச்ச பொது தீர்வை கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. n பை பிளஸ் -1 த ஹோல் பவர் n இன்டு -5/3 அவ்வளவுதான் பசங்க. இப்படிதான் 2 மார்க் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இது புரிஞ்சுதா? இப்ப நான் எழுதுனது ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மனப்படமா இருந்தா வேலை முடிஞ்சு போச்சு. வேல்யூ கண்டுபிடிக்க தெரியணும். இப்ப சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுதா? எக்ஸாம்பிள் 3.44 அதுல மொத்தம் 2 சப்டிவிஷன் இருக்கு. முதல் சப்டிவிஷன் சீக்கண்ட் தீட்டா ஈக்குவல் டு -2. சீக்கண்ட்னா யாரோட ரெசிப்ரோக்கல்பா? Cos. காஸ்ல -1/2 எந்த டிகிரியில வரும்னு பாத்தீங்கன்னா cos 2π/3க்கு 120 டிகிரிக்கு வரும். இப்ப கிடைச்ச ஆன்சரை ஆல்பான்னு மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு பேரு முதன்மை தீர்வு. ஆனா அவங்க கண்டுபிடிக்க சொன்னது பொது தீர்வு இந்த சம்ல. சோ தட் இப்ப நம்ம என்ன பண்ணணும்? காஸ் தீட்டாவுக்கான ஃபார்முலா எழுதணும். ஜெனரல் சொல்யூஷன் இங்கிலீஷ்ல. இது பொது தீர்வு. பொது தீர்வு எழுதுறதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சா வேலை முடிஞ்சு போச்சு. காஸ் தீட்டாவுக்கான பொது தீர்வு எழுதுறதுக்கான ஃபார்முலா 2n பை பிளஸ் ஆர் மைனஸ் ஆல்பா. உங்களோட வேலை ஜஸ்ட் ஆல்பாங்கிற இடத்துல அவங்க கொடுத்த கோணத்தை எழுதுனா முடிஞ்சு போச்சு. பிளஸ் ஆர் மைனஸ் 2π/3. சம் இஸ் ஓவர். லாஜிக் புரிஞ்சுதாப்பா? ஃபார்முலா மனப்பாடமா இருந்தா சம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ரெண்டாவது சம் புக்ல இருக்கிற மெத்தடை தயவு செய்து ஃபாலோ பண்ணாதீங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது ஷார்ட்கட்டா இருக்கும். நீங்க அதை பாத்தீங்கன்னா இது குழம்பும். நம்ம சொல்லித்தர டெக்னிக்ல படிங்க, ஈஸியா இருக்கும். tan theta equal to √3 முதலாம் கால் பகுதியில போய் பார்க்கணும். அது முதல்ல புரியணும் உங்களுக்கு. நீங்க எந்த குவாட்ரண்ட்ல ஆன்சர் எழுதிட்டு இருக்கீங்கன்னு. இது tan π/3. ஸோ இப்ப கிடைச்சத வெறும் ஆல்பான்னு தான் சொல்லணும். ஆல்பா ஈக்குவல் டு π/3 அந்த ஆங்கிள். ஆனா நம்ம எழுதிட்டு இருக்கிறது ஜெனரல் சொல்யூஷன். ஜெனரல் சொல்யூஷனுக்கான ரூல் தெரியணும் உங்களுக்கு. ஜெனரல் சொல்யூஷனுக்கான ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா tan தீட்டால தீட்டா ஈக்குவல் டு n பை பிளஸ் ஆல்பா வேற n பிலாங்ஸ் டு இன்டிஜர். தீட்டா ஈக்குவல் டு n பை பிளஸ் ஆல்பாவுக்கு பதிலா நமக்கு கிடைச்சது π/3. சம் முடிஞ்சது. இப்ப சொல்லி கொடுத்த இந்த 2 சமம் புரிஞ்சுதா? Yes, sir. யாருக்காவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு 3 மார்க் சொன்னேன். எக்ஸாம்பிள் 3.45 கொஸ்டின் பாத்தீங்கன்னா 3 cos square theta equal to sin square thetaன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப இதுல சால்வ் பண்றதுக்காக நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்றேன். 3 cos square theta equal to
sin square thetaவை 1 minus cos square thetaன்னு எழுதுறேன். I know this formula already. இந்த மைனஸ் cos square theta இந்த சைடு வந்துருச்சுன்னா 3 cos square theta plus cos square theta equal to 1ன்னு இருக்கும். LHSல பாத்தீங்கன்னா 3 cos squareடும் இது 1 time cos square 3 plus 1 மொத்தமா 4 cos square theta கிடைக்கும். இதுல இருந்து into 4 இந்த சைடு போயிடுச்சுன்னா cos squared theta equal to 1/4ன்னு முடியும். அப்ப cos squared thetaல இருந்து நீங்க என்ன கொண்டு வரணும்னா cos theta கொண்டு வரணும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா cos squared வந்து cos thetaவா மாத்தும் போது பிளஸ் ஆர் மைனஸ் வந்துடும். அப்ப ரெண்டு ஆன்சர் நமக்கு இதுல கிடைக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை வேற மாதிரி எழுதுறோம். இந்த cos squared thetaவுக்கு 1 plus cos 2 theta by 2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஈக்குவல் டு 1/4 இருக்கு. இதுல நமக்கு இந்த cos 2 theta தனியா வேணும். அப்ப டிவைடட் பை 2 அந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளையிங் 2வா மாறிடும். 1/4 into 2 பிளஸ் 1 அந்த சைடு போயிடுச்சுன்னா -1 ஆயிடும். இந்த 2 இங்க கேன்சல் ஆச்சுன்னா 1/2 -1 அப்படின்னு முடியும். அப்ப cos 2 theta equal to -1/2 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 1 into -1 டோட்டலா -1/2வா மாறிடும். இப்ப cos thetaல மைனஸ் வந்தா நம்ம செகண்ட் குவாட்ரண்ட் போய் பார்க்கணும். cos thetaல மைனஸ் வரும்போது அந்த குவாட்ரண்ட்ல போய் பாத்தீங்கன்னா cos 2π/3 இருக்கும் அந்த இடத்துல. இப்ப கிடைச்ச ஆங்கிளை நம்ம ஆல்பான்னு சொல்லுவோம். ஆனா இங்க இருக்கிற ஆங்கிள் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 2 தீட்டான்னு இருக்கு. அதனால நான் அதை 2 ஆல்பான்னு சொல்லிக்கிறேன். 2 ஆல்பா ஈக்குவல் டு 2π/3. அப்ப ஆல்பா மட்டும் வேணும்னா 2 கேன்சல் ஆயிடும். தம்பி இங்க தீட்டா இருந்தா ஆல்பா மட்டும் சொல்லியிருப்பேன். 2 தீட்டா இருந்ததுனால 2 ஆல்பான்னு சொன்னேன். ஆல்பா ஈக்குவல் டு π/3. பட் நம்ம எழுத வேண்டியது என்னன்னா ஜெனரல் சொல்யூஷன், பொது தீர்வு. அந்த பொது தீர்வுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா யாருக்காவது ஞாபகம் வருதா? cos thetaல theta equal to 2n pi plus or minus alpha. இதுலப்பா இந்த ஆல்பா எழுதும்போது 2 ஆல்பானே எழுதுங்க ஆன்சர். கடைசியில கேன்சல் பண்ணிக்கலாம். 2 ஆல்பா ஈக்குவல் டு 2π/3. ஓகேவா? அதே மாதிரி பொது தீர்வுக்கு ஃபார்முலா எழுதும்போது 2 தீட்டான்னு எழுதுங்க. 2 தீட்டா ஈக்குவல் டு 2n pi plus or minus 2 ஆல்பா. ஏன் சார் இப்படி எழுதியிருக்கிறோம்? இந்த 2வை ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணாம கடைசியில கேன்சல் பண்றோம். ஓகேவா? இப்ப எல்லா இடத்துலயும் 2ஆல டிவைட் பண்ணிடுங்க. என்ன மீதி இருக்கும்? தீட்டா ஈக்குவல் டு n pi plus or minus ஆல்பா மட்டும் மீதி இருக்குமா? ஆல்பா மட்டும் வேணும்னா இந்த இடத்துல ஆல்பா மட்டும் வேணும்னா 2ஆல டிவைட் பண்ணியிருந்தா 2 கேன்சல் ஆனது போக π/3 தானே இருக்கும். ஸோ π/3 மட்டும் நம்ம எழுதிக்கிறோம். இந்த இடத்துல ஃபுல் டிவைடட் பை 2. நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு ஆன்சர் 2 தீட்டான்னு வந்தா ஃபார்முலாவையும் நம்ம 2 தீட்டா 2 ஆல்பான்னு எழுதி அதுக்கப்புறம் 2வை கேன்சல் பண்ணி காட்டணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம்மா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 3 cos square theta equal to sin square theta இருக்கு. sin square thetaவுக்கு பதிலா 1 minus cos square thetaன்னு எழுதுறது மூலமா நமக்கு cos square theta equal to 1/4ன்னு கிடைச்சது. தென் இந்த cos square thetaவை வச்சுக்கிட்டு இந்த சம்மை சால்வ் பண்ணோம்னா ரூட் எடுக்கும் போது பிளஸ் ஆர் மைனஸ் 1/2ன்னு கிடைக்கும். இதை அவாய்ட் பண்றதுக்காக cos square thetaவுக்கு இந்த ஃபார்முலா எழுதுறோம். இதுல இருந்து cos 2 theta equal to -1/2 கிடைச்சது. இங்க 2 தீட்டா இருக்கிறதுனால ஆன்சரை 2 ஆல்பான்னு முடிக்கணும். அப்ப ஃபார்முலாவையும் 2 தீட்டான்னு எழுதணும். ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் இங்க தீட்டாக்கு பதிலா 2 தீட்டா, இங்க ஆல்பாக்கு பதிலா 2 ஆல்பா. இது ஃபார்முலால இருக்கிறதுல ஒரு சின்ன 2வை மட்டும் சேர்த்து எழுதுறோம் பிகாஸ் ஆஃப் த கொஸ்டின். சரியா? சம்ல இருக்கிற கொஸ்டின்ல என்ன டேர்ம் வருதோ அதை வச்சுதான் ஆன்சர் எழுதுறோம். இப்ப நம்ம பார்க்க போற சம்மா சில நேரங்கள்ல 5 மார்க்ல கூட கேட்கறாங்க. sin x plus sin 5x equal to sin 3x. இதுல பாத்தீங்கன்னா இந்த sin x plus sin 5x அப்படிங்கிற இந்த டேர்மை நான் sin c plus sin dங்கிற ஃபார்முலால கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்றேன். sin c plus sin d அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாராவது சொல்ல முடியுமா? 2
2 sin c plus d by sin c plus d by 2 into cos c minus d by 2. cos c minus d by 2. ஓகேவா? இதுல இந்த பெரிய நம்பரை cன்னு எடுத்துக்கலாம், சின்ன நம்பரை dன்னு எடுத்துக்கிட்டா கொஞ்சம் சம் ஈஸியா புரியும். அதனால cனா 5xன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப இந்த சம் எப்படி வரும்னு பாருங்க. 2 sin x plus 5x by 2 cos, ஆக்சுவலி 5x முன்னால் எழுதணும், அதை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். 5x minus x by 2 equal to sin 3x. ஸோ இந்த ஃபார்முலா எழுதும்போது 1xம் 5xம் சேர்ந்தா மொத்தமா 6x. 6x 2ஆல டிவைட் பண்றதுனால 3x வரும், 2 sin 3x. 5ல ஒரு x மைனஸ் பண்றதுனால 4x, 2ஆல டிவைட் பண்ணும்போது 2x ஆயிடும். இந்த பக்கம் இருக்கிற பிளஸ் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் sin 3xன்னு வந்துடும், ஈக்குவல் டு 0. இப்ப நான் எழுதின டேர்ம்ல பாத்தீங்கன்னா sin 3x ரெண்டு பக்கம் பொதுவா இருக்கும். யூ கேன் டேக் sin 3x as காமன். மீதி பாத்தீங்கன்னா 2 cos 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இதுல ரெண்டு டேர்ம் வருது கணக்குப்படி பார்த்தா. sin 3x முதல் ஃபேக்டர், அதை தனியா ஈக்குவல் டு 0 போடணும். ஓகேவா? sin x ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா ஒரே ஒரு ஆன்சர் தான் வரும்னு நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? sin theta ஈக்குவல் டு 0னா டைரக்டா ஒரே சொல்யூஷன் எழுதலாம். இங்க சொல்லியிருக்கேன் n pi. n pi, அவ்வளவுதான். ஸோ theta ஈக்குவல் டு n pi, அதான் ஃபார்முலா. ஆனா இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிற சம்ல theta ஈக்குவல் டு n pi தான் ஃபார்முலா. ஆனா theta அப்படிங்கிற இடத்துல நமக்கு இருக்கிறது 3x. அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கணும்? 3x ஈக்குவல் டு n piன்னு எழுதணும், அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல x மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம்? n pi by 3ன்னு கொண்டு போய்க்கணும். ஸோ n belongs to z. இது ஒரு ஆன்சர். இன்னொரு போர்ஷன் இருக்கு, ரெண்டாவது பிராக்கெட் ஒன்று இருக்குல்ல, அதை எழுதணும். 2 cos 2x minus 1 equal to 0. மைனஸ் 1 அந்த சைடு போனா பிளஸ் 1 ஆக மாறும், இன்டு 2 அந்த சைடு போனா டிவைடட் பை 2 ஆக மாறிடும். இதுல பாத்தீங்கன்னா 1/2 cos theta எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா π by 3ல வரும். ஆக்சுவலி சொல்ல போனா இப்ப நம்ம எழுதுன இது இவருதான் ஆல்பான்னு சொல்லுவோம் இல்லையா? பட் இங்க இருக்கிறதா தீட்டா. தீட்டா அப்படிங்கிற இடத்துல நமக்கு யார் இருக்கா? 2x இருக்கா? அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ஃபார்முலா, அதுக்கு என்ன ஃபார்முலா எழுதுவோம் அப்படின்னு எனக்கு புரியணும். ஃபார்முலா என்ன எழுதுவோம் ஞாபகம் இருக்காப்பா? காஸ் தீட்டாவுக்கு தீட்டா ஈக்குவல் டு 2n pi plus alpha. 2n pi plus பிளஸ் ஆல்பாவா பிளஸ் ஆர் மைனஸ் ஆல்பாவா? பிளஸ் ஆர் மைனஸ் ஆல்பாடா குட்டி. ஆனா தீட்டாங்கிற இடத்துல நம்ம சம்ல இருக்கிறது 2x. 2n pi பிளஸ் ஆர் மைனஸ் ஆல்பாங்கிற இடத்துல யார் இருக்காங்கன்னா π by 3 இருக்கு. ஆனா நமக்கு x மட்டும் தானே வேணும், அதனால ஃபுல்லா 2ஆல டிவைட் பண்ணிடணும். 2 ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு 2 டிவைட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 2n pi வந்து வெறும் n பையா மாறிடும். பிளஸ் ஆர் மைனஸ் π by 6ன்னு வந்துடும். வேற n belongs to z. இந்த n belongs to z எழுதணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இந்த சம் முடிஞ்சுது. ஓகேவா? ஜஸ்ட் வந்து நம்ம ஃபார்முலாவை எழுதுற டெக்னிக்கை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த போன சம் இருக்கு இல்லையா, போன சம்லயும் ஜஸ்ட் ஃபார்முலால இருந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த பொது தீர்வு போன சம்ல இப்ப நம்ம எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி படிங்க. தீட்டா ஈக்குவல் டு பொது தீர்வுக்கான ஃபார்முலா 2n pi பிளஸ் ஆர் மைனஸ் ஆல்பா. எல்லா சம்மும் ஒரே மாதிரி படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க. நம்ம சம்முல தீட்டாங்கிற இடத்துல 2 தீட்டா இருக்கிறதுனால இங்க நம்ம 2 தீட்டா போட்டுக்கிட்டோம். 2n pi பிளஸ் ஆர் மைனஸ் ஆல்பாங்கிற இடத்துல நமக்கு வந்தது π by, இவன் தான் ஆல்பா. அதாவது எல்லா சம்மும் ஒரே யூனிஃபார்மா படிக்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன் தம்பி. இப்ப உங்களுக்கு குழப்பம் வராது. ஏன்னா பின்னால ஒரு மாடல் முன்னால ஒரு மாடல்னு இங்க யாரு வராங்களோ அவன் ஆல்பா. ஆல்பா ஈக்குவல் டு 2π by 3 அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா, இப்ப தீட்டா வேணும் அப்படின்னா 2ஆல டிவைட் பண்ணினாதான் தீட்டா கிடைக்கும்னா n pi பிளஸ் ஆர் மைனஸ் 2ஆல டிவைட் பண்ணும்போது π by 3 n belongs to z ன்னு போட்டுக்கலாம்.
ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஜஸ்ட் ஃபார்முலா. அந்த ஃபார்முலால தீட்டாவுக்கு பதிலா என் சம்முல என்ன இருக்கோ அதை நான் கொடுக்குறேன், ஆல்பாவுக்கு பதிலா என் சம்முல என்ன இருக்கோ அதை நான் கொடுக்குறேன். அதுல இருந்து சம்மோட ஆன்சருக்கு தேவையான நம்பரை டிவைட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபண்டமெண்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நடத்தி முடிச்ச சம் எக்ஸாம்பிள் 3.46 முடிச்சோம். 5 மார்க்ல கூட கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 3.47 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos x plus sin x equal to cos 2x plus sin 2x. இது சால்வ் பண்ண சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்றேன், இந்த cos θ எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வர்றதுக்காக cos x இவனை தூக்கி இந்த சைடு எழுதுறேன், மைனஸ் cos 2xன்னு வந்துடும். sin x எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வர்றதுக்காக இவனை தூக்கி அந்த சைடு போட்டேன்னா மைனஸ் sin xன்னு வந்துடும். ஸோ போன சம்ல நான் என்ன சொன்னனோ அதே தான். தீர்க்க சால்வ்னு வந்துருச்சுனாலே அதுக்கப்புறம் இங்க ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்துனே இருக்கிற இந்த இடம் என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா cos d மைனஸ் cos c ஃபார்முலா. இந்த சைடு என்ன ஃபார்முலானா sin c மைனஸ் sin d ஃபார்முலா. இது ஃபார்முலா அந்த காஸ்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகேவா? நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் இதை கண்டினியூ பண்ண முடியும். sin c மைனஸ் sin d-யும் cos d மைனஸ் cos c-யும் நமக்கு ஃபார்முலாவா தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரி, cos d மைனஸ் cos c ஃபார்முலா யாருக்காவது ஞாபகம் இருக்கா? மைனஸ்ல வந்தா 2 sin அடிஷன் பை 2. அடிஷன்னா யாரு சீன் எடுத்திருக்கிறோம், 2x பிளஸ் x பை 2. அடுத்தது மறுபடியும் sin 2x மைனஸ் x பை 2. இதான் ஃபார்முலா. 2 sin அடிஷன் c பிளஸ் d பை 2 c மைனஸ் d பை 2ன்னு எழுதி கொடுத்துருப்பேன். sin c மைனஸ் sin d க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ்ல sin வரும்போது 2 cos அடிஷன் பை 2 sin சப்ட்ராக்ஷன் பை 2. ஓகேங்களா? இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனீங்கன்னா இப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரெண்டு பக்கம் 2 பொதுவா அடிச்சு விட்டுறலாம். இது sin 2x plus 1x 3x by 2 மாறிடும். 2x minus x போட்டீங்கன்னா sin x by 2 ஆக மாறிடும். ஈக்குவல் டு காஸ்ல 3x by 2 sin x by 2. இப்ப எல்லாத்தையும் ஒரு சைடா கொண்டு போயிடலாம். இந்த பக்கம் இருக்கிற டேர்மையும் சேர்த்து அந்த சைடு கொண்டு வரோம். sin 3x by 2 LHSல இருக்கிற டேர்ம் எழுதிட்டு இருக்கேன், sin x by 2 மைனஸ் RHS வரும்போது மைனஸ் ஆக வரும், cos 3x by 2 sin x by 2 ஈக்குவல் டு 0. அப்படி நம்ம எழுதும் போது பாருங்க இந்த sin x by 2 காமனா இருக்கும். இதை வந்து ரெண்டு சைடு காமன் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணக்கூடாது. எப்பயுமே வந்து நம்பரை தான் அடிச்சு விடணும், எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை அடிச்சு விடக்கூடாது. என்ன சார் பண்ணணும், அதை பொதுவான டேர்மா தான் நம்ம வெளியே எடுக்கணும். sin x by 2 வெளியே எடுத்துறோம். sin x by 2 வெளியே எடுத்துட்டீங்கன்னா sin 3x by 2 மைனஸ் cos 3x by 2ன்னு வந்துடும். ஈக்குவல் டு 0 வருது. இதை ரெண்டு டேர்மா பிரிச்சுக்கணும். நாம எப்படி பிரிக்கணும்னா வெளியே பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறவர் ஒரு டேர்ம், வெளியே இருக்கிறவர் யாருன்னா sin x by 2. அவருக்கு ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா sin தீட்டா ஈக்குவல் டு 0னா தீட்டாவுக்கு ஒரே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம் அப்படின்னா n π. இதுல தீட்டா அப்படிங்கிற இடத்துல நம்ம சம்முல இருக்கிறது வந்து x by 2. x by 2 ஈக்குவல் டு n π. இந்த by 2 அந்த சைடு போயிடுச்சுன்னா 2n π அப்படின்னு வந்துடும். இது ஃபர்ஸ்ட் ஆன்சர். இப்ப நம்ம வந்து இதை முடிச்சுட்டு பிராக்கெட்டுக்கு போயிடுறோம். பிராக்கெட்ல இருக்கிற டேர்ம் பாத்தீங்கன்னா sin 3x by 2 மைனஸ் cos 3x by 2 ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் அந்த சைடு போச்சுன்னா பிளஸ் வந்துடும். sin 3x by 2 ஈக்குவல் டு cos 3x by 2. இந்த ரெண்டு சைடும் cos தீட்டாவால டிவைட் பண்ணிடுங்க. LHSல sin by cos அப்படின்னு சொல்லும் போது அது tan 3x by 2ன்னு வந்துடும். RHSல cos டிவைடட் பை காஸ்ன்னு சொன்னீங்கன்னா 1ன்னு வந்துடும். இப்ப இது tan ஃபார்முலா மாடலுக்கு போயிடும். tan தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னா அது எந்த ஆங்கிள் வருதுன்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியணும். tan தீட்டா ஈக்குவல் டு 1 எந்த ஆங்கிள் வரும்னு பாத்தீங்கன்னா π/4ல வரும்பா. இவன் தான் ஆல்பா, இவன் தான் தீட்டா.
இப்ப தீட்டாவுக்கான பொது தீர்வு ஃபார்முலா எழுதணும். தீட்டா ஈக்குவல் டு tan தீட்டாவுக்கு பொது தீர்வு எழுதுறதுக்கான ஃபார்முலா n பை பிளஸ் ஆல்பா. ஆனா நம்ம சம்ல தீட்டாங்கிற இடத்துல 3x/2 இருக்கு, ஆல்பாங்கிற இடத்துல π/4 இருக்கு. ஓகேவா? நமக்கு x மட்டும்தான் வேணும். அப்ப இந்த பக்கம் இருக்க வகுத்தல் 2 அந்த சைடு போனா பெருக்கல் 2 ஆகவும், மல்டிப்ளைங் 3 பெருக்கல் 3 அந்த சைடு போய் வகுத்தல் 3 ஆகவும் மாறும். அப்ப இதுல x வேணும்னா பெருக்கல் 2 வகுத்தல் 3 n பை, பெருக்கல் 2 வகுத்தல் 3 π/4. இது ஒரு 2 முறை கேன்சல் ஆகும். அப்ப x ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும்னா 2n π/3 பிளஸ் π/6 ஆர் n பிலாங்ஸ் டு z. இது எனக்கு தேவையான ஆன்சர். தம்பி இப்ப கொஞ்சம் புரியுதாப்பா இந்த மாடல்? எக்ஸாம்பிள் 3.48ல என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா sin 9 θ ஈக்குவல் டு sin θ அப்படின்னு கொடுத்துட்டு கொஸ்டின் சால்வ் பண்ண சொல்றாங்க. நான் என்ன பண்றேன், இந்த பக்கம் இருக்க sin θ தூக்கி அந்த சைடு எழுதும்போது sin 9 θ மைனஸ் sin θன்னு வந்துடும். இது என்ன ஃபார்முலாப்பா? இப்பதானே எழுதணும் போன சம்ல. sin c மைனஸ் sin d ஃபார்முலா இது. இதுதான் c, இதுதான் d. sin c மைனஸ் sin d க்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா 2 cos addition by 2 9 theta plus theta by 2 sin subtraction by 2 9 theta minus theta by 2 equal to 0. இந்த 2 அந்த சைடு போய் 0 ஓட சேர்ந்து அவரும் 0 ஆகவே மாறிடுவாரு. 9 theta ஓட ஒரு தீட்டாவை ஆட் பண்ணா 10 theta, 10 theta-வை 2 ஆல டிவைட் பண்ணா 5 theta. 9ல 1 போச்சுன்னா 8 theta, 8 theta-வை 2 ஆல டிவைட் பண்ணா 4 theta equal to 0. இது தனித்தனியா equal to 0 போடணும். அவ்வளவுதான், சம்மே முடிஞ்சது கிட்டத்தட்ட. cos 5 theta equal to 0 ஒரு பார்ட், sin 4 theta equal to 0ங்கிறது இன்னொரு பார்ட். இப்ப இந்த cos theta-வுக்கான பொது தீர்வு ஃபார்முலாவை நம்ம எழுத போறோம். cos theta equal to 0 அப்படின்னு வந்ததுன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? theta equal to 2n plus 1 π/2 இதுதான் பொது தீர்வுக்கான ஃபார்முலா. sin thetaல theta equal to n π இதுதான் ஃபார்முலா. இவ்வளவுதான் விஷயம். இதுல நீங்க என்ன பண்ணணும், என் சம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சு எழுதணும். இப்ப என் சம் வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லிட்டு இருக்கேன். தீட்டாங்கிற இடத்துல யார் இருக்காங்கன்னா 5 theta. அப்ப 5 theta equal to 2n plus 1 π/2ன்னு வரும். அந்த இன்டு 5 இந்த சைடு போய் டிவைடிங் 5-ஆ மாறும்போதுப்பா 2n plus 1 π/2வும் 5வும் ஒன்னா சேர்றதுனால 10ன்னு மாறிடும். மறந்துடாதீங்க, n belongs to z போட்டு காட்டணும். இந்த இடத்துல தீட்டாவுக்கு பதிலா யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 theta இருக்கு. 4 theta equal to n π. தீட்டா மட்டும் வேணும்னா இன்டு 4 அந்த சைடு போறதுனால n π/4ன்னு மாறும். n belongs to z போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இந்த மாடல் ஓகேவாப்பா? இப்ப 3.49 tan 2x equal to minus cot x plus π/3 இதை சால்வ் பண்ணணும். நம்ம tan தீட்டாவுக்கு படிக்கிறோம் எக்ஸசைஸ், ஆனா காட் தீட்டாவுக்கு படிக்கல. அப்ப அதை மாத்தி எழுதிட்டு தான் இந்த சம்ம கண்டினியூ பண்ண முடியும். எப்படி மாத்தி எழுத போறோம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். நமக்கு பாத்தீங்கன்னா காட் தீட்டால tan 90 minus theta, sorry 90 plus theta equal to minus cot thetaன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. நீங்க பாருங்க கரெக்டா இந்த இடம் லுக் லைக் மைனஸ் காட் தீட்டா. இந்த இடம் கரெக்டா பாக்குறதுக்கு மைனஸ் காட் தீட்டா மாதிரியே இருக்கு. இந்த பிராக்கெட் தான் தீட்டா. அப்ப இந்த தீட்டா அப்படிங்கிற இடத்துல இந்த பிராக்கெட்டை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணினோம்னா இந்த சம் எப்படி மாறும்? tan 2x equal to tan minus cot thetaன்னு எழுதுறதுக்கு பதிலா π/2 பிளஸ் தீட்டாக்கு பதிலா சம் x பிளஸ் π/3. ஓகேவா? விஷயம் என்னன்னா இது tan theta சம். tan theta அப்படிங்கிற இடத்துல நம்ம சம்முல இவரு தான் தீட்டா, இங்க என்ன இருக்கோ அதுதான் ஆல்பா. tan thetaல பொது தீர்வு தீட்டா எழுதுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா theta equal to n π plus ஆல்பா, அவ்வளவுதான் ஃபார்முலா. ஆனா தீட்டா அப்படிங்கிற இடத்துல நம்ம சம்முல இருக்கிறது 2x. அப்ப 2x equal to n π plus ஆல்பா அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது
எக்ஸ முன்னால எழுதிக்கங்க. ஒரு பை பை 2 ஒரு பை பை 3. சரியா? அப்ப இந்த ரெண்டு பேத்தையும் ஒன்னா சேர்த்துனீங்கன்னா n பை பிளஸ் எக்ஸ் பிளஸ் 5 பை பை 6ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஆனா நமக்கு வெறும் எக்ஸ் தானே வேணும். அதனால இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் 2ஆல வகுத்தரணும். ஒவ்வொரு டேர்மும் 2ஆல வகுத்திருந்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னால சாரி நமக்கு எக்ஸ் மட்டும் தானே வேணும். இந்த பக்கம் இருக்கிற இந்த பிளஸ் எக்ஸ் இந்த சைடு போனா என்னப்பா ஆகும்? தம்பி ப்ளீஸ் சொல்றது புரியுதா? அந்த சைடு இருக்கிற எக்ஸ் இந்த பக்கம் வந்தா -6. அப்ப 2x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு n பை பிளஸ் 5 பை பை 6 வந்திருக்கும். 2xல இருந்து ஒரு எக்ஸை சப்ராக்ட் பண்றதுனால டைரக்டாவே அது வெறும் எக்ஸா மாறிடும். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிருக்கணும். n பை பிளஸ் 5 பை பை 6 வேர் n பிலாங்ஸ் டு இன்டீஜர். அவ்வளவுதான் சம் முடிஞ்சது. அடுத்த சம் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.50. இதுவுமே மேபி 5 மார்க்ல கூட கேட்கலாம். sin x minus 3 sin 2x plus sin 3x equal to cos x minus 3 cos 2x plus cos 3x. இந்த சம்ல சால்வ் பண்றதுக்காக நாம என்ன பண்றோம், இந்த ரெண்டு பேத்தையும் ஒன்னா சேர்த்திக்கிறோம். அது ஏன் சார் பர்டிகுலரா அவங்கள மட்டும் ஒன்னா சேர்த்துறீங்க அப்படின்னா, இப்ப நான் சொல்லிட்டு இருக்க ரெண்டு பேத்துக்கு முன்னால எந்த கோபிஷியன்டும் இல்ல. ஆனா இவருக்கு முன்னால -3ன்னு ஒண்ணு இருக்கு. அதனால அவர் அங்கேயே வச்சுக்கிட்டோம், தனியா வச்சுக்கிட்டோம். இந்த ரெண்டு பேத்தையும் ஒன்னா சேர்த்துறோம். அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ்ல பாத்தீங்கன்னா காஸ் எக்ஸும் காஸ் 3xும் ஒன்னா சேர்த்துறோம். அந்த -3 cos 2x அப்படிங்கிற ஆளை மட்டும் தனியா எடுத்துக்கிறோம். இப்ப நான் முதல் பிராக்கெட் எழுதியிருக்கேன்ல, இங்க என்ன ஃபார்முலா எழுதுறோம்னு புரியுதா? sin c பிளஸ் sin d. இவரை c நினைச்சீங்க. பெரிய நம்பரை எப்பயுமே c நினைச்சிட்டீங்கன்னா சம் ஈஸியா இருக்கும். இங்க வந்து cos c பிளஸ் cos d ஃபார்முலா. இவரை c-னும் இவரை d-னு நினைச்சுக்கோங்க. பெரிய நம்பர் d-னு நான் சொல்லிட்டு வரேன். sin c பிளஸ் sin d-க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 sin addition by 2 cos subtraction by 2 cos of subtraction by 2 minus 3 sin 2. fine. அடுத்தது cos c plus cos d க்கான ஃபார்முலா 2 cos addition by 2 3x plus x by 2 into cos of subtraction by 2 minus 3 cos 2. ஓகேவா? இப்ப இதுல முதல் டேர்ம் வந்து நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 2 sin, இங்க 3x plus 1x 4x வரும். 4x 2ஆல டிவைட் பண்றதுனால 2x. 3x minus x னா 2x வரும். 2x 2x ஆலயே 2ஆல டிவைட் பண்ணா வெறும் x மட்டும் தான் இருக்கும். minus 3 sin 2x. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க அதே கதை, ஆனா அது எல்ஹெச்எஸ்க்கு கொண்டாடுறதுனால மைனஸ் ஆயிருது. 2 cos 2x. இவரும் அப்படியே எல்ஹெச்எஸ் எல்லாத்தையும் எல்ஹெச்எஸ் கொண்டாந்துரும். 2 cos x plus 3 cos 2x equal to 0. இதுல இந்த ரெண்டு பேத்துக்கும் என்ன காமன் இருக்குன்னு சொல்ல முடியுமா? cos x. 2 cos x. ரெண்டு பேத்துலயுமே 2வும் இருக்கும், cos x இருக்கும். அது போக மீதி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு sin 2xும் மைனஸ் cos 2x இருக்கும். இந்த ரெண்டு பேத்துக்கு என்ன பொதுவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பொதுவா இருக்கும். பட் நான் -3 பொதுவா வெளியே எடுக்கிறேன். மைனஸ் வெளியே எடுத்தா சைன் மாறும். அதாவது இந்த இடத்துல -3 எடுத்துட்டோம்னா பிளஸ் sin 2x இருக்கும். இந்த இடத்துல -3 எடுத்தோம்னா 3 போக மைனஸ் cos 2x வந்துடும். அது ஏன் சார் அப்படி மைனஸ் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா, அது மைனஸை நான் வெளியே எடுத்தது மூலமா இந்த பிராக்கெட் ரெண்டும் ஒரே மாதிரி வந்துடும். ஸோ தேட் நான் அந்த பிராக்கெட் sin 2x மைனஸ் cos 2x வெளியே எடுத்துடலாம் காமன் பிராக்கெட்டா. அது போக மீதி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 cos x minus 3 equal to 0ன்னு வரும். இப்ப ரெண்டு பிராக்கெட் கிடைச்சிருக்கா, ரெண்டு பிராக்கெட்டுக்கு தனித்தனியே ஈக்குவல் டு 0 போடணும். sin 2x minus cos 2x equal to 0. மைனஸ் cos 2x அந்த சைடு போச்சுன்னா பிளஸ் cos 2x ஆயிடும். எப்பயுமே sin θ equal to cos θன்னு வந்துருச்சுனாலே ரெண்டு பக்கம் காசால டிவைட் பண்ணிடுங்க.
அப்ப சைன் பை காஸ் இந்த சைடு டேன் ஆகவும் ஈக்குவல் டு 1ன்னு வரும். டேன் தீட்டால எப்போ 1 வரும்னா பை பை 4ல தான் 1 வரும். இது தீட்டா, இது ஆல்பா. அவ்வளவுதான். ஜெனரல் சொல்யூஷன் ஃபார்முலா எழுதுங்க. டேன் தீட்டால ஜெனரல் சொல்யூஷனுக்கான ஃபார்முலா n பை பிளஸ் ஆல்பா. அவ்வளவுதான் சம்மே. ஆனா தீட்டாங்கிற இடத்துல நம்ம சம்ல 2x இருக்கு, ஆல்பாங்கிற இடத்துல பை பை 4 இருக்கு. ஸோ தட் இத எக்ஸ் மட்டும் வேணும்னா முழுதா 2ஆல டிவைட் பண்ணணும். அதனால இங்க n x/2, இங்க ஒரு 2 டிவைட் பண்றதுனால பை பை 8ஆ மாறும். n பிலாங்ஸ் டு z போட்டுக்கணும். மறந்துடாதீங்க, எல்லா இடத்துலயும் கண்டிப்பா n பிலாங்ஸ் டு z போட்டு காட்டணும். அண்ட் தென் ரெண்டாவது பிராக்கெட் பாத்தீங்கன்னா 2 cos x minus 3 equal to 0. cos x மட்டும் வேணும்னா -3 அந்த சைடு போச்சுன்னா +3/2 வரும். ஆக்சுவலி 3/2 அப்படின்னா 1.5. ஆனா நான் தெளிவா சொல்லியிருக்கேன் சம் ஆரம்பிக்கும் போதே, காஸ் தீட்டாவில் மதிப்பு -1ல இருந்து +1 வரைக்கும் மட்டும்தான் வர முடியும். 1.5ன்னு ஒரு ஆன்சர் காஸ் தீட்டாவில் கிடையவே கிடையாது. அதனால இது ஏற்கத்தக்கதல்ல. இப்படி ஒரு ஆன்சர் கிடையாது, இதுக்கு தீர்வு கிடையாது. நீங்க தீர்வு இல்லைன்னு எழுதிடலாம் சிம்பிளா. நோ சொல்யூஷன் ஃபார் திஸ் ஆன்சர். ஏன்னா காஸ் தீட்டால 1ஐ விட பெரிய நம்பர் வர வாய்ப்பே இல்லை. இது ஃபர்ஸ்டே நம்ம எழுதி காமிச்சிருப்போம், கேவோட மதிப்புகள் அப்படின்னு சொல்லி. சார் n பை தான் சார் வரும். என்ன குட்டி? சார் n π/2 தான் சார் வரும். இந்த இடத்துல தானே n π/2 எழுதுறதுக்கு பதிலா nxன்னு எழுதிட்டேன். ஓகேவா? மற்ற சம் கோ த்ரூ பண்ணுங்க. இன் கேஸ் ஆஃப் டவுட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலி எக்ஸாம்பிள் 3.54 ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் சொன்னேன். அதனால டைரக்டா நாங்க போறேன். √3 sin θ - cos θ equal to √2. இந்த சம்மோட சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதே சம்ம 5 மார்க்ல கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுல, பட் இது 3 மார்க் சம் தான். இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கும் கூட இது. √3 sin θ - cos θ equal to √2. இதனோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்காக இந்த சம்ல நான் என்ன பண்றேன், எல்லா இடத்துலையும் ஒரு 2ங்கிற நம்பரை டிவைட் பண்றேன். ஏன் சார் 2 அப்படின்னா, இங்க √3/2ன்னு எனக்கு அப்ப கிடைக்கும். √3/2ன்னு ஒரு மதிப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல 2 நம்ம டிவைட் பண்ணும்போது 1/2 தனியா எழுதிக்கிறோம் அந்த டிவைடர். இந்த இடத்துல 2 டிவைட் பண்ணும்போது அதுவும் பாத்தீங்கன்னா 1/√2ன்னு டைரக்டா ஆன்சர் வரும். இந்த √3/2 அப்படிங்கிறது நம்ம cos π/6ன்னு சொல்லலாம். அதே மாதிரி 1/2 அப்படிங்கிறத sin π/6ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1/√2ன்னு வந்துடும். இப்ப இந்த ஃபார்முலா பாக்குறதுக்கு, இந்த ஸ்டெப் பாக்குறதுக்கு நமக்கு இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. sin A cos B ஆல்பான்னு எழுதியிருப்போம். மைனஸ் cos A sin B ஈக்குவல் டு sin A minus B. ஏங்கிற இடத்துல தீட்டா இருக்கு, பிங்கிற இடத்துல π/6 இருக்கு. ஸோ இஃப் யூ அப்ளை தட் ஃபார்முலா, இதை நான் எப்படி எழுதலாம்னா sin of A minus B, ஏன்னா தீட்டா, பினா π/6ன்னு மாத்திக்கலாம். ஈக்குவல் டு 1/√2. அப்ப இந்த 1/√2 அப்படிங்கிற பைப்புல பாத்தீங்கன்னா sin தீட்டால எப்போ வரும்னா π/4ல வரும். அவ்வளவுதான். அந்த ஃபார்முலா மெத்தட் வந்துருச்சு. இதுதான் தீட்டா, இவன் தான் ஆல்பா. பொது தீர்வுக்கான ஃபார்முலா எழுதணும். sin தீட்டாவுக்கான பொது தீர்வு ஃபார்முலாவை நம்ம எழுத போறோம். sin தீட்டால தீட்டா பொது தீர்வுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா n π ± -1 the whole power n into alpha. n belongs to z சொல்லணும். தீட்டா அப்படிங்கிற இடத்துல நம்ம சம்ல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தீட்டா -π/6 நம்ம சம்ல இருக்கு. ஈக்குவல் டு n π ± -1 the whole power n. ஆல்பாங்கிற இடத்துல π/4 இருக்கு. அப்ப -π/6 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ஆன்சர் வந்துடும். n π -π/6 இந்த சைடு வர்றதுனால +π/6 ± -1 the whole power n π/4. அப்ப இந்த சம்ல முக்கியமா பின்னால பார்ட்லாம் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க. ஆனா சம்ம ஆரம்பிச்சதும் இந்த சம்ம 2ஆல தான் டிவைட் பண்ணணுங்கிறது தான் முக்கியமான புரிதல். இந்த சம் புரிஞ்சுதாப்பா? ப்ளீஸ் சொல்லுங்க. புரிஞ்சது. எக்ஸாம்பிள் 3.55 ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கே அது. பழைய பேட்டர்ன்ல அடிக்கடி கேட்டுட்டு இருந்தாங்க. புது பேட்டர்ன்ல தான் சம்மோட எண்ணிக்கை குறைஞ்சதுனால இதை கேட்கறது இல்ல.
பட் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சம் அது. அந்த மாடலே, அந்த சால்வ் மாடல்ல இந்த டெக்னிக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக். கொஸ்டின் பாத்தீங்கன்னா √3 tan ஸ்கொயர் தீட்டா பிளஸ் √3 - 1 5 மார்க்லயே கேட்பாங்க. tan தீட்டா -1 = 0. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க போறோம் இந்த சம் அப்படின்னா, √3 tan ஸ்கொயர் தீட்டா, இந்த tan தீட்டா உள்ள கொண்டு வந்து ரெண்டு இடத்துல மல்டிப்ளை பண்ணிக்கங்க. பிளஸ் √3 tan தீட்டா மைனஸ் tan தீட்டா -1 = 0 இருக்கு. இதுல இந்த ரெண்டு பேத்துக்கும் பொதுவா ஒரு தடவை √3யும் ஒரு tan தீட்டாவையும் வெளியே எடுத்துடலாம். அப்படி வெளியே எடுத்தது போக பார்ட்ல பாத்தீங்கன்னா tan தீட்டாவும் இங்க எல்லாருமே வெளியே போயிருவாங்க, அதனால 1 இருக்கும். இந்த ரெண்டு பேத்துக்கு பொதுவா மைனஸை வெளியே எடுத்துட்டீங்கன்னா tan தீட்டா +1 இருக்கும். இப்ப நம்ம வந்த போர்ஷன்ல பாத்தீங்கன்னா பிராக்கெட் ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டு பேத்துக்குமே. அப்ப tan தீட்டா +1 அப்படிங்கிற அந்த பிராக்கெட்டை பொதுவா வெளியே எடுத்துட்டோம்னா √3 tan தீட்டா -1 அப்படின்னு மீதி கிடைக்கும். மொத்தம் ரெண்டு பிராக்கெட் கிடைச்சிருக்கும். ரெண்டு பிராக்கெட்டுக்கும் தனித்தனியே =0 போடணும். பிராக்கெட் tan தீட்டா +1 = 0. அப்ப இந்த +1 அந்த சைடு போச்சுன்னா tan தீட்டா -1ன்னு மாறும். இந்த -1ங்கிற ஆங்கிள் tan தீட்டால எந்த குவாட்ரண்ட்ல கிடைக்குதுன்னு புரிஞ்சு எழுதணும் நம்ம, அவ்வளவுதான் பதில். -1க்கு வந்து tan of -π/4ன்னு சொல்லுவோம். இப்ப இதுக்கான பொது தீர்வுக்கு ஃபார்முலா எழுதணும். தீட்டா tan தீட்டால ஃபார்முலா சொல்ல முடியுமா? nπ + ஆல்பா. நம்ம லக்கு, தீட்டாக்கு பதிலா தீட்டாவே தான் இருக்கு இந்த சம்ல. nπ, ஆல்பாவுக்கு பதிலா மட்டும் -π/4 இருக்கு. n belongs to z. இதே ரெண்டாவது பிராக்கெட் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சைட் பை சைடாவே எழுதிடலாம், அப்பதான் மிஸ் பண்ணாம எழுதுவோம். √3 tan தீட்டா -1 = 0. -1 அந்த சைடு போச்சுன்னா +1, √3 டிவைடுக்கு போயிடும். 1/√3 எந்த டிகிரியில இருக்கும்னு பாத்தீங்கன்னா tan π/6ல இருக்கும். திரும்ப அதே கதை தான். என்ன பண்ண போறோம்? ஜஸ்ட் வந்து அதுக்கான ஃபார்முலாவே எழுதுறீங்க. தீட்டா nπ + ஆல்பா. தீட்டாங்கிற இடத்துல நம்ம சம்ல தீட்டாவே தான் இருக்குது, ஆல்பாங்கிற இடத்துல π/6 இருக்கு. nπ + ஆல்பாக்கு பதிலா π/6. இவ்வளவுதான்ப்பா 5 மார்க்ல கேட்பாங்க இந்த சம்ம. சச் இம்பார்ட்டன்ட் சம். ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸோட டோட்டல் ஃபண்டமெண்டலே நான் முன்னால சொன்ன ஒரு 3 டெக்னிக் தான். இப்ப இது வந்து இந்த sin தீட்டா cos தீட்டா படங்கள்லாம் ஒரு ஐடியாவுக்காக தான். அந்த கோணம் இப்ப இங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல, முதன்மை தீர்வு, இதன் மூலம் தான் நம்ம ஆல்பாவை கண்டுபிடிக்கிறோம். பொது தீர்வு, இதைத்தான் நீங்க வந்து எல்லா சம்லையும் எழுதிக்கிட்டே வரீங்க. இந்த 3 டெக்னிக் தாப்பா மொத்த சம்மே. அதுல ஒரு சம்ல பாத்தீங்கன்னா sin தீட்டானா கே cos தீட்டானா எவ்வளவு நம்பர் இருக்கலாம், tan தீட்டாக்குள்ள எவ்வளவு நம்பர் இருக்கலாம், இதுவும் புரிஞ்சு எழுதணும். ஓகேவா? டோட்டலா இத பத்தி படிக்கிறது தான் நீங்க கம்ப்ளீட்டா பாத்துட்டு இருக்கீங்க.